இவங்களெல்லாம் நம்பி பாவம் அந்த ஓல்டு ரிட்டையர்டு கர்னல் செங்கோட்டையன் பேரு பெத்த பேர் அப்படிம்பாங்க. அந்த கீர்த்தி பெரிது மூர்த்தி சிறிதும்பாங்க. அவர் வந்து காலகாலமா புரட்சித் தலைவர் காலத்துல இருந்து கட்சியில தொடர்ந்தவர் தான், இருக்கிறவர் தான். உங்களுடைய நோக்கம் என்ன சார்? நீங்க குரல் கொடுக்கிறது டப்பிங் வாய்ஸ் சசிகலாவுக்கு. பன்னீர்செல்வம் மேல அதிமுக தொடர்ந்து கூட ஒரு ஒரு பரிதாபமும், பச்சாதாபமும் இருந்தது. எப்ப வரைக்கும் கேட்டீங்கன்னா, புதர்ல போய் மறைஞ்சுக்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு வந்து திமுக தலைவர் 3 தடவை போய் ஒரே நாள்ல பார்த்துட்டு, முதல் தடவை வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்தோனே ஆப்பிள் கூடையோட போய் நின்னுட்டு, 2வது முறை பார்த்தீங்கன்னா, அவருடைய உடல்நலம் விசாரிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகையாளியும் இல்லை அப்படின்னு சொன்னவருக்கு, ஜானகி ராமச்சந்திரனுடைய வரலாறு தெரியாதா? புரட்சித் தலைவருடைய மனைவியாக இருந்தும், அறிவாலய வாசலுக்கு போய் மிதிச்சு ஆட்சிக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டதுனால, புரட்சி தலைவரின் மனைவியாக இருந்த அவரையே தூக்கி எறிந்து திமுகவை திடமாக எதிர்த்து வீரமங்கையாக இருந்த ஜெயலலிதாவை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட அதிமுக தொடர்ல ஆனானப்பட்ட ஜானகி ராமச்சந்திரனுக்கு அந்த கதிங்கிறப்ப எந்த தைரியத்துல இது எவ்வளவு ஒரு துரோகத்தின் சின்னமா இருந்தா நீங்க போய் முதலமைச்சரை போய் சந்திப்பீங்க. எனக்கு அரசியல்ல நிரந்தர 3 முறை முதலமைச்சராக இந்த கட்சி கையாது உங்களை. நீங்க சொல்றீங்களா அம்மா எனக்கு கொடுத்தது 11 முறை பட்ஜெட் போட்டேன்னு சொன்னீங்களா, அதை அடிச்சு உடைச்சிங்க ஆபீஸ, அம்மா உட்காந்து சேர வச்சுங்க, இளைய முடக்க